ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எப்பவும் போல ஒரு சூப்பரான விலாக் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்னம்மா இது நண்டு தானே, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது நண்டு தான். ஆனால் என்ன நண்டு தெரியுமா? தில்லை நண்டா. எனக்கே ரொம்ப நாளாக இது தெரியும், ஆனால் நான் பார்த்ததே கிடையாது. மகியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் இந்த தில்லை நண்டு அப்படின்றதே கேள்விப்படுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டதே கிடையாது. இந்த நண்டை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? ஏதோ கருங்கல் பாறாங்கல்லுன்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்குது அதோடைய உடம்பு. அந்த அண்ணன் ஈஸியாக பிடிக்கிறாரு. நான் அந்த அண்ணன்கிட்டயே கேட்டுட்டேன், அண்ணா இப்படி இப்போ டபக்குன்னு பிடிக்கிறீங்களா, அது உங்களை கடிக்காதா அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் கடிக்கும்பான்னு அவர் முட்டிக்கை மேலேயே காட்டுறாரு, அவ்வளோ இது கடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி. இது மரத்து பொந்துக்குள்ளேருந்து எடுப்பாங்க. இது வயல் நண்டு கிடையாது, மரத்து பொந்துக்குள்ளேருந்து எடுப்பாங்களா. இது காய்ச்சல், சளி, இருமல் இந்த மாதிரி எது இருந்தாலுமே சாப்பிட்லாமா. இன்னொன்று வாரம் ஒரு நாள் பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ஆனால் வாரம் ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லதா. அதனால் 10 வருஷமாக சொன்ன நண்டு இன்னைக்கு கிடச்சிருச்சு, வாங்கிக்கிட்டோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு எப்படி பார்க்கலாம். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே பாவா என்னடா எடுக்கணும்னு நினச்சேன்டா. உசுரோட நண்டை பார்த்த உடனே சாய் தேவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம். சாய் எப்படி இருக்கு? என்னதுப்பா இது? நண்டு பெரிய நண்டா, இது குட்டி நண்டுடா. இந்த நண்டை பத்தி சொல்லி ஆகணும். இது ரொம்ப மெடிசன் மகத்துவம். பாருங்க உசுரோட இருக்கு. இது மர பொந்துக்குள்ள வளர்ற நண்டு. இது தண்ணிக்குள்ள இதுல இருக்காது. இது இந்த நண்டு என்னன்னா நரம்புக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. ஜலதோஷத்துக்கு, ஜுரத்துக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த நண்டு. ஓகேங்களா? இது 100 ரூபா நண்டு. கடிக்காதுடா. முன்னாடியெல்லாம் 50 ரூபாய்க்கு இதோட நிறைய கொடுப்பாங்க. ஏன்னா நண்டு அவங்க புடிச்சு விலைவாசி ஏறிடுச்சுல. இப்ப என்னன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மத்த நண்டை விட உடைக்கிறது ரொம்ப. அது நண்டை நீங்க பாருங்களேன், அதோட இங்க பாருங்க, அந்த உடம்பு பகுதி பாருங்க, கல்லு மாதிரி கிடக்கு பாருங்க. அது கால கையெல்லாம் ஓகே. பார்த்து மகி பயமா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அட எதுக்குடா இப்படி உசுரோட வாங்கிட்டு எங்களையும் சேர்த்து பயம் கட்டிட்டு இருக்க. இன்னொரு விஷயம், அதை கடிச்சு சாப்பிடுறது. சரி, அந்த நண்டை பிடிச்சி சாய் தேவ் கையில கொடு. இந்த மாதிரி நம்மள கடிக்க வருது. சின்ன பிள்ளைல நிறைய வாட்டி இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். இப்போ அது பழக்கம் விட்டு போச்சு. அது சின்ன புள்ளடா, இப்ப பெருத்த புள்ளடா. பாத்து மகி பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது கொடுக்கதான் உடைக்கணும். ஐயா முருகா, உடைச்சிட்டியாடா? என்னடா அசால்ட்டா உடைச்சிட்ட? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. கொடுக்க இது என்னன்னா ரொம்ப மெடிசன் வேல்யூ இருக்கிற ஒரு விஷயமா இது. அந்த அண்ணா சொன்னாங்க, இது ரசம் தான் வச்சு சாப்பிடணும்லாம் கிடையாது, குழம்பாவே வச்சு சாப்பிடலாம். இன்னும் உசுரோடவே இருக்கு. ஒண்ணு இல்ல, இந்த இருக்குல, அந்த முள்ள கட் பண்ணோம்னாக்க அந்த நண்டோட கால் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். ஏமாக்கி எல்லாத்தையுமே உடைக்கணுமா? அந்த இருக்குல ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். காட்டு எப்படி க்ளீன் பண்றேன்னு. இந்த இருக்குல, இந்த முள்ள இருக்குல, இதெல்லாம் க்ளீன் பண்ணிரணும். இத க்ளீன் யாருக்காவது நண்டு க்ளீன் பண்ணனா இவரை கூப்பிட்டுக்கங்க. க்ளீன் பண்ணிட்டு இந்த பாருங்க, முள்ள எடுத்தா கால் தனியா கட் ஆயிடும். க்ளீன் பண்ணிட்டு இத என்ன பண்ணணும்னாக்க, இத இதுல நல்லா உப்பு போட்டு. இவ்வளவுதானா செல்லம்? இத மட்டும் தான் சாப்பிடணுமா? இந்த இருக்குல உப்பு போட்டு கழுவிட்டு இத என்ன பண்ணணும்னாக்க, இதுல எண்ணெயில போட்டு வதக்கணும். இந்த இருக்குல. அப்போ எனக்கு ஒரு டவுட், அப்ப மத்த நண்டுல இதுவும் சேர்த்தானே சாப்பிடுவாங்க இந்த காலம்? இல்ல, அப்படி சாப்பிட மாட்டாங்க. இந்த இருக்கா, இது உள்ள முட்டை வந்துட்டு இருக்கு, சென முட்டை வந்துட்டு இருக்குது. காட்டே முட்டையா? சின்ன சின்ன முட்டையா இருக்கு. செனையோட இருக்க நண்டு உள்ள இருக்க, நான் காட்டுற சென நண்டு. இப்ப இது என்னதான் பண்ணணும்? இப்படியே பிச்சு பிச்சு போட்டா அதுல ஒண்ணுமே இருக்காது திங்கிறதுக்கு. இது ஓட்டோட சாப்பிடுற நண்டு, சதா இருக்காது இதுல. அப்ப இதுல எனக்கு ஒன்னும் யூஸ் இல்லையா? வயல் நண்டு அப்படி வாங்கல, அது வயல் நண்டு கிடையாது இது. ஓகேங்களா? இது மர பொந்துக்குள்ள வளர்ற நண்டு. ஓகேங்களா? சாய்தேவ் இந்த நண்டை க்ளீன் பண்ணி தாப்பா. க்ளீன் மட்டும் நீட்டா பண்ணிருந்தத நல்லா உப்பு போட்டு இது பண்ணிட்டு எண்ணெய் போட்டு வதக்கிட்டு செஞ்சேன்னு வச்சுங்களேன், அது அல்டிமேட் டேஸ்ட். சரி, ஆகஸ்ட் 15 என்ன டேப்பா? சாய் தாத்தாக்கு பர்த்டே. ஏய் பாத்து, இந்த மாதிரி பெரிய நண்டு ஓடுது, கையில சிக்க மாட்டேங்குது. ஆனா இந்த நண்டு பாத்து மகி பயமா இருக்கு மகி. பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க. பல்லு தேய்ச்சி துப்பிக்கிட்டு இருக்காத நுர வருது. ஏய் ஆத்தி, அது கஷ்டம் தான். கட் பண்ணிடுறேன் கைய. வரல என்ன பண்ண, கட் பண்ணி ரெண்டா எடுத்துட்டு வரல. சிவ பயமா இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட கொடுத்திருந்தாவே க்ளீன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அது க்ளீன் பண்ணி உடனே சமைக்கணும்ல, அதுக்கு. அது ஓகே. ஏ ஆத்தி, என் மேல எதுவும் போட்டுறாத, நல்லா இருப்ப. ரெடியா இருக்கு பாருங்க கடிக்கிறதுக்கு. இது ஐயோ முருகா, ஓபன் பண்ணி வச்சிருக்கு கத்திரிக்கோல் மாதிரி. அதான் செல்லம், விளையாட்டு கூட என் பக்கம் போட்டுறாத செல்லம், எனக்கு நெஞ்சு வலி வந்துடும். அப்புறம் இந்த ரெண்டு ஸ்பாட்ஸை கழட்டிட்டோம்னா ஓடுற வயசுல வச்சு ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு தாண்டிடுச்சு. ஓகே சார், எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் மகி. என்னது? சும்மா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு ஓடுற பாம்பை மிதிக்க, சும்மா போற பாம்பை எதுக்கு மிதிக்கணும்னு கேட்குறேன் நான். அப்பதானே அது சீரும். ஓடுற பாம்பு எதுக்கு மிதிக்கிறோம்?
அதுவே பாய்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது இப்போ வந்து ஜலதோஷம் பிடிச்சி மகி நண்டை கிளீன் பண்ணும்போது மகி முகத்தை பாருங்களேன், இழிச்ச மேனிக்கே இருக்குது. இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நகத்தை வச்சு கையை பூருது. அதனாலதான் கேட்டு சாப்பிட இல்ல, அப்படி கேக்குது வாயி. நல்லா கில்லு அதுகிட்ட நல்லா கில்லு குத்து வாங்கிக்கிட்டு சாமி சர்க்கஸ் பண்ணு. ஏ அக்கா பத்தியா சாய்குட்டி, சாய்குட்டி தலை பாத்திரா. ஆத்தாடி இது என்னடா குட்டியோண்டா இருக்கு காரணிய குட்டி. ஏ அது பாப்பா சூப்பரா பண்ணுது. ஏ சாய்குட்டி சரி அது உடையட்டும். இங்க பாரு அம்மா பாருங்களேன். அப்பா தகப்பர், மிஸ்டர் தகப்பர். ஐயா நண்டு எச்சு துப்பிடுச்சு. அங்க பாருங்க நண்டு கிட்ட இருந்து நொறையா வருது. சாய் தேவி என்னம்மா எச்சி வருது. சரி ஸ்கூல்ல மேம் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏ அப்பா இப்படி படிச்சா 4 நாளைக்கு தானே தொண்டை வரும். வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க? சாய்தேவ் உனக்கு பிடிச்ச பாட்டு பாடுப்பா. இந்த ஐகிரி நந்தினியை மட்டும் பாடுப்பா. ஐகிரி நந்தினி ஏ மல்லிகை பாட்டு உனக்கு பிடிக்குமே, பாடு. அக்கா பாடிட்டா, நீ பாடு. உனக்கு பாட தெரியாதா? அப்போ அக்காக்கு தான் தெரியும். இந்த நண்டு என்னன்னா ஒட்டுமொத்த ஸ்பேர்ஸ் நம்மள அட்டாக் பண்ணும். இந்த முள்ளு இருக்குல்ல, கால் எல்லாமே சேர்ந்து தான் அட்டாக் பண்ணும். புதுசா ஆயிரவங்க அதை பார்த்து கேர்ஃபுல்லா ஆயிடும், இல்லைன்னா கையை கட் பண்ணி விட்டுருவாது. சாய்குட்டி முள்ளு எல்லாமே சேர்ந்து. சொல்லு தங்க மல்லிகை பாட்டு பாடு. சரி போ, எனக்கு என்ன போ. நாங்க நண்டு கிளீன் பண்ண போறோம். மகி மொத்தமா கிளீன் பண்ணட்டும், எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நீ பாத்து. ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நண்டோட இந்த பக்கம்லாம் கிளீன் பண்ணிட்டோம். உள்ள இருக்க இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த பாருங்க பின்னாடி ஓடு இருக்குல்ல, அந்த ஓட்டுல ஒண்ணு இருக்கும், இதை எடுத்துடணும். இதுலதான் இது எல்லாம் சாப்பிடுறதா? ஆமா இதெல்லாம் இதான் கழிவு. இதெல்லாம் கழிவு உள்ள இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னாக்கா இதை ரெண்டா உடைச்சு கூட போட்டுக்கலாம், இல்ல முழுசா போட்டுக்கலாம். இதுல சதை எடுக்க முடியாது. இது வெந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே ஓட்டோட சாப்பிடணும். இப்ப இது ரெண்டையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இதுதான் சாப்பிடுற ஐட்டம்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் நான் அதை பாக்கல. இதுல நீ இந்த காலை கட் பண்ணி போட்டேல, ஓகே அது தேவையில்லை போல நினைச்சுக்கிட்டேன். கழிவு இது. இப்ப நண்டை பிடிக்கணும், அதான் பெரிய வேலை. பெரிய நண்டை அதான். இது என்ன ஒவ்வொரு நண்டை பிடிச்சி செய்யறதுக்குள்ள இந்த ஒரு கடிக்கதான் வரும். சிச்சோ முருகா. ஆனா அவங்க பிடிக்கிறோம், அவங்க அழகா பிடிச்சிடுறாங்களே டப்பு டப்புன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுக்க லாக் பண்ணுவாங்க. அதான் ஏய் அப்பா பாத்துப்பா இப்படி பிடிக்கிறாங்க. சொல்லியா ஆத்தி கொடுக்க லாக் பண்ணி. ஆத்தி பெருசு முருகா மச்சான் பாத்துறா. டேய் என்ன கத்திரிக்கோல் மாதிரி கையை கடிச்சு போட வேற என்ன பயமா இருக்குடா. ஏ அப்பா பாத்து மகி. ஏ அப்பாடி என்னடா ஒரு நண்டை பிடிக்கிறது இவ்வளவுதானாக்கா? இது என்ன வரல கட் பண்ணி போடும். இந்த கொடுக்க இருக்குல்ல கடிச்சு வச்சுக்கோ. அப்புறம் அந்த அண்ணன் கையில எவ்வளவு காயம் காமிச்சாங்க. ஏ அப்பாடி. ஏ ஆத்தி நீ முடிசாமி. இது சாப்பிடறதுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, கடிக்க முடியாது ஈஸியா. எப்படிதான் இருக்குன்னு பாப்போம். இத பத்தி ரொம்ப புகழ்ந்து தள்ளையில பல வருஷமா. ரொம்ப மெடிசன் பா. அதுக்காக என்னைய கல்யாணம் பண்ணதுல இருந்து மகி சொல்றாரு தில்லை நண்டு. இன்னைக்குதான் அந்த தில்லை நண்டை பாத்திருக்கேன் நானு. இது என்ன ஊத்து பேர் கொஞ்ச நேரத்துல நண்டை சமைக்க. அதான் உடனே சமைச்சிடணும்னு சொன்னாங்க. சரி நான் சமைக்கிறதுக்கான வேலையை பாக்கட்டா. மேல் பகுதி ஓடு, இது பின்னாடி சைடு, இதுதான் எடுக்கணும். இருக்குல்ல ஈஸியா வந்துருது. எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி தான். இது கஷ்டம் கிடையாது. அந்த இடத்துல இப்படி கை வச்சோம்னா தனியா வந்துடும். எங்க அது ஊத்த சொல்ற தண்ணிய? நண்டு மேல தனியா வந்துச்சு பாருங்க, ஓடு கூடு மாதிரி வந்துருச்சு. அவ்வளவுதான். அதை ஏதோ கழுவி எடுக்கணும் நீங்க. ஆமா அந்த இருக்கு பாருங்க முதுகுல. இந்த அப்படி கை வச்சு எடுத்தாலே தானா வந்துடும். அது கொழுப்பு தான், தேவையில்லாத கொழுப்பு தான். ஏன் நண்டுக்கு தண்ணி ஊத்தாடா, உசுறு வந்து நம்ம கடிச்சு போட்டா அது ரொம்ப. சரி ஆஃப் பண்ணிட்டா. நண்டு பிடிச்சிருக்கா சாய்தேவ் உனக்கு? அது எந்திரிச்சு வருது இல்ல, அதனாலதான் நாங்க தண்ணி ஊத்தி இறக்கி விடுறோம். அது என்ன பண்ணது சாய் நண்டு? சாய் நண்டு என்ன பண்ணுது? ஆமா வெளியில வந்தா பெருசா சக்சஸ்ஃபுல்லா பிடிச்சாச்சு. இதை விட பெரிய நண்டெல்லாம் இருக்கு, பட் இதுக்குள்ள கம்பேர் பண்ணும்போது இது பெருசு. அத்தி அப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம், ரொம்ப பெரிய நண்டு வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்களே முடிஞ்ச அளவுக்கு ஆஞ்சி கொண்டு வந்துருக்கோம். பெருசெல்லாம் பிடிக்க முடியாது, நம்மளால முடியாது. பாத்தமாக்கி நம்ம கடல்ல இருக்க 4 நண்டோட ஸ்ட்ரென்த் இந்த ஒரு நண்டோட ஸ்ட்ரென்த் இருக்கு, சின்ன நண்டோட. சரி ஓகே, நான் வேலையை பாக்குறேன்டா. ஓகே பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா கல்கண்டு மாதிரி பளீர்னு இருக்கும். கலர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்குது. இல்ல நல்ல பளிர், ஒரு நண்டு ஒரு கலர்ல இருக்கு. அத சொல்லல, ஆரஞ்சு கலரு
ஊதா கலரு நல்லா க்ளீன், சுத்தமாக க்ளீன் பண்ணி கத்திரிக்காய் கலரு அதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டோம். ஒரு 6 வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த 6 வாஷில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தேவையில்லாத இந்த ஓலாய்க்குள்ள எல்லாம் வெளியில் போயிடும். இப்போ ஸ்மெல் வராது. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும், ஆயிலில் போட்டு லைட்டாக வதக்கணும். ஆனால் என்னன்னா பார்க்குற குட்டி குட்டியாக இருக்குது, எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிக்கிறேன். கஷ்டம் தான், ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தி இது. அதான் சொன்னாங்களே. இப்போ இதை வந்து என்னன்னா நம்ம வந்து ஆயிலில் வதக்கும் போது உள்ள இருக்க சதையெல்லாம் கெட்டி ஆயிரும். ஓகேங்களா, லிக்யூட் ஆகும், கட்டி ஆயிடும். ஆமாம், கட்டி ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா அபி வந்து எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வந்து வெண்டைக்காய் வந்து நான் அப்படிதான் சாப்பிடுவேன். வெண்டைக்காய் குழம்பு சூப்பரா வச்சேன் காலையில. இது மட்டும் இல்லாம அங்க என்னோட சிஸ்டர் வைஷ்ணவி எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கருவாடு, அப்புறம் கருவாடும் காரமணியும் போட்டு எனக்கு குழம்பு வச்சு அங்கேயே ரெடியா இருக்கு. இவன் இங்க தனியா ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கான். சோ எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு காட்டிட வேண்டியதான். எங்க காட்டுறது, கிச்சனை காட்டுற நிலைமையில இருக்கு. இல்ல ஏன்னா எவ்வளவு கிளீனா உங்ககிட்ட நான் கிச்சனை காட்டியிருக்கேன். இன்னைக்கும் நான் இந்த கிச்சனை காட்டுறேன். எது எப்படியோ அதை அப்படியே காட்டிடுவோமே, எதுக்கு நடிச்சுக்கிட்டு. இங்க பாருங்க, இப்ப இன்னைக்கு இப்படிதான் இருக்கு கிச்சன். ஏன் அப்படின்னா அந்த வீடியோ முன்னாடியே நான் ஒரு வீடியோ எடுத்து அதை என்னால இன்னும் போஸ்ட் பண்ண முடியல. இங்க பாருங்க எப்படி கிடக்கு. என்னன்னா கொரியர் பார்சல் பண்றது, அடுத்து பேக்கிங் ஒர்க்கு, மெசேஜ் அதிகமா இருந்துச்சு. இப்படியே எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாள் ஓடிடுச்சு. ஒரு 2 நாள் கிச்சன் பக்கமே வந்து சமைச்சா, ஆனா என்னன்னா கிளீன் பண்றதுக்கு வரல. ஸோ இப்படி ஆயிடுச்சு கிச்சன். இதை கிளீன் பண்றதுக்கு எனக்கு 1 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் போதும். அம்மா என்ன வரல, அவங்க மாமா வீட்டுல இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு இல்ல இப்ப எனக்கு பழகி போச்சு ஒர்க் எல்லாம். நம்மளே எதா இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கனால அம்மா அங்கே இருக்காங்க. அதெல்லாம் முடிச்சிட்டு தான் அடுத்து என்னங்கிற பிளான் பண்ணுவாங்க. நீ கருப்பா தெரியுற, ஆப்போசிட் லைட்டா இருக்கு. இப்படி வா. அம்மா அங்க வந்து மாமா வீட்டுல முக்கியமான வேலை இருக்கிறதுனால அம்மா அதெல்லாம் முடிச்சிட்டு தான் அடுத்து என்னங்கிற பிளான் பண்ணுவாங்க. சோ இருந்தாலும் அவங்க இல்லாதப்ப எல்லா வேலையும் அபி தானே பாத்துக்கிட்டா. நான் தானே சமைச்சேன் எல்லாத்தையும். அது மாதிரி பீலா விட்ட ஒரே குத்து. அது மாதிரி எல்லாத்தையும் என்ன நான் சமைச்சேன் கொய்யால. ஏன்னா அம்மா இருந்தப்ப முன்னாடி அடிக்கடி சிலரணிக்கா கடையில போய் ஸ்பெண்ட் பண்ணுவோம், வைஷ்ணவி வீட்டுல ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்ப நமக்கு வேலைக்கே டைம் கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி எனக்கு கடிச்சு பிடிச்சி கையெல்லாம் 2-3 நண்டு எல்லாத்தையும் நீ தானே நண்டு குண்டுன்னு சமை. அடுப்பு வந்து இப்படி இருக்கேன்னு தயவு செய்து எதுவும் திட்டிடாதீங்க. ஏன்னா இருக்கிற பிஸியில வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலையா இருக்கு. இன்னைக்கு இது எல்லாமே நான் கிளியர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கிளீனா இருக்கிற கிச்சனையும் காட்டுறேன். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் நண்டை போட்டு ஃபர்ஸ்ட் வதக்கிடுவோம். வதக்கிட்டோம்னா அதுல இருக்க சதையெல்லாம் கெட்டிப்பிட்டு போயிரு, நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம குழம்பு வச்சுக்கலாம். கொஞ்சமா உப்பு போடணும் வதக்குறப்ப. ஓகேங்களா? ஓகே, எண்ணெய் நல்லா கொதிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க, மேல தெரிக்குறா. நண்டை போட்டு லைட்டா சால்ட் போட்டு வதக்கிக்குவோம். ஓகேங்களா? சமைச்சிட்டு மொத்தமா அடுப்பு கிளீன் பண்ணிக்கிறேன். நான் தான் சொன்னேன், எப்போவுமே அடுப்பு கிளீனாக தான் உண்மையாகவே வேற லெவல் பாசிட்டிவாக இருக்கு. இந்த வேலைனால இப்படி ஆயிடுச்சு. வீடு தான் அப்படியும் இப்படியும் இருக்கத்தானே செய்யும். என்னடா நைட்டு உயிரோட ஆடுறாப்புல இருக்கு. ஓகே, இன்னும் உயிரோடு இருக்கா? ஆமா, இதை வதக்கிடுவோம். எங்க கரண்டிங்க, அந்த கரண்டியை எடு. சாப்பிடு. நான் சாப்பிட்டு எடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே, கொஞ்சமா சால்ட். இது எனக்கு வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எண்ணெயில ஃப்ரை பண்றது. ஆமா, அப்படிதான் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோ. சால்ட் எடு. ஆமா, பக்கத்துல தான் இருக்கு எல்லாம். பதக்கத்துல ஒண்ணும் தெரியலையா? 10 வருஷம் கழிச்சு சமைக்கிறதுனால கொஞ்சமா சால்ட் போட்டுக்குவோம். அவ்வளவுதான். இப்ப அந்த நண்டு உள்ள இருக்க சதையெல்லாம் கெட்டிப்பட்டு போயிடும். இந்த நண்டை வதக்கும் போதே இன்னொன்னு சொல்லிடுறேன். நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், ஹெல்த் மிக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்மளே பண்ணுறது. ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் காண்டாக்ட் நம்பர் பின் பண்ணுறேன். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்ற லிஸ்ட்டும் கொடுக்குறேன். வேணும்னா கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இது வதங்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல 2 கால் இது எடுத்து செம சூடாக இருக்குது. இது பிச்சு தெரியுதா, சதை, நண்டு சதை அப்படியே காட்டு. ஏண்டா நீ இப்படி திங்கிறதுக்கு டெமோ காமிச்சியா? செம்ம எக்ஸலண்ட் இருக்குது. சாப்பிட்டு போயிருந்தா அப்படியே சாப்பிட்டு போயிருங்க. சாப்பிட்டு பாருங்க. சதையாயிட்டு சதைய எப்படி இருக்கு? செம்மையா இருக்கலாம். எனக்கு உப்பு சப்பு இல்லாத மாதிரி இருக்கு. அப்படிதான் குழம்பு வைக்கும் போது உப்பு கொஞ்சமா உப்பு அது வதக்கிறதுக்காக எடுக்கிறது. இந்தா அவ்வளவுதான். இனிமே இதை குழம்பு ப்ராசஸ் பண்ண வேண்டியதா. அது ஓரமா எடுத்து குழம்புக்கான வேலையில பார்க்கலாம். இதுல வந்து மஞ்சப்பொடி, இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதனால அதுல வந்து மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் இவ்வளோண்டு போதும். இது சரியான காரமா இருந்துச்சு, ரொம்ப காரமா இருக்கு. அதனால இது போதும் எனக்கு. காலையில வெண்டைக்காய் குழம்புக்கு போடும்போது பார்த்தேன் என்ன காரம், அதனால அதை கம்மியா போட்டுட்டு இந்த தனியா பொடி வந்து கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம். அது 1 பங்குன்னா இது 3 அந்த மாதிரி போட்டுக்கலாம்.
இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். இதுல சோம்பு சீரகம் மிளகு பொடிச்சு வச்சிருக்கேன், அதையுமே நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இதில் வாழைக்காய் ஒரு 3 குட்டி வாழைக்காய் தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நண்டும் நிறைய இருக்கு, வாழைக்காய் நிறைய போட்டால் வேண்டான்ட்டு. அதனால இதையும் கூட போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு ஒரு சில புதுசாக இருக்கலாம், வாழைக்காய் போட்டு நண்டு குழம்பு அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கலாம். எனக்கு இந்த வாழைக்காய் போட்டு நண்டு குழம்பு பண்ணுறதுன்றது ரொம்ப புதுசாக தான் இருக்குது. பட் மகி சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படிதான்ப்பா செய்யணும், சூப்பராக இருக்கும்னு சொல்லி. அதனால சரி புருஷருக்கு எதை பிடிக்குதோ அதையே செஞ்சு போட்டுருவோம் அப்படின்னு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதையும் சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி விடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது இந்த வாழைக்காய் நம்ம போட்டது முக்கால்வாசி வெந்துருச்சு. மீதிக்கு நம்ம இந்த இது அது இதுன்ட்டே இருக்க நண்டை போட்டுருவோம். ஆமா, ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு குழம்பு இப்போ அளவு அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. உசுரோடு இருக்கும்போது பயமா இருந்துச்சு நண்டை பிடிக்க, இப்போ ஒரு மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னா இப்படி தொடும்போது இதை சாப்பிட முடியுமான்ற மாதிரி இருக்கு. சாப்பிட கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா என்னன்னா இது மெடிசன் ரொம்ப ஹார்டா இருக்கு. உங்களுக்கு போடும்போது தெரியுதா ஒரு மாதிரி? வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க எல்லாம் இதை ஸ்பெஷலா இதை சாப்பிட்டுட்டு போறாங்க. பாருங்க நல்லா, ஆனா தொடுறதுக்கு ஆசையா இருக்கு. ஓகே, அத்தி என்ன சட்டி ஃபுல்லா வந்துருச்சு. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மீதி வாழைக்காய் வேகணும்ல, அதுக்குதான் இதை நான் முக்கால்வாசி வெந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆமா, டியூஷன் விட்டு வந்த உடனே இங்க பாருங்க ஒருத்தனை, டேய் இந்த கடாயை முன்னாடி வச்சுக்கிட்டு வாரி வழங்குறாப்புல எல்லாருக்கும், இந்தா நீ புச்சுக்கோ, இந்தா நீ புச்சுக்கோன்ட்டு. என்னடா சாப்பிட்ற சாய்பா? என்ன சாப்பிட்றீங்க? எது? நண்டு. நண்டு சாப்பிட்றாரு. நண்டு நல்ல எக்ஸலென்ட் டேஸ்ட். நல்லா இருக்கா செல்லம்? கடல் நண்டு குழம்பு கூட இவ்வளவு டேஸ்டா இருக்காது, அவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாம் நண்டுக்கு ஒரு தனி டேஸ்ட். அபி கை பக்குவோம், ராத்திரி லஞ்ச் கூட மகி நக்குவோம். இந்த நண்டுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. ஏய், அப்ப நாங்க செஞ்சது டேஸ்ட் இல்ல. இந்த குழம்பு எவ்வளவு தண்ணியா வைக்கிறோமோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும். தண்ணியா வைக்க டேஸ்டா இருக்கும். அப்புறம் என்ன, கூட 10 லிட்டர் தண்ணி அள்ளி ஊத்துங்க, நம்பாட்டுக்கு வச்சு 10 நாள் குடிச்சுக்கிட்டே இருப்போம். இனிமே சாப்பிடுவாங்க. ஏடா வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு என்ன தைரியமா வாங்கடான்னு கூப்பிடுறேன். 4 நண்டை வச்சுக்கிட்டு என்ன இது உங்களுக்கு? இதுதான் நண்டு கொடுக்கு. ஆமா, வந்த உடனே ஏதோ சொன்னீங்க நண்டெல்லாம் இப்ப வேணாம்ப்பா, வயிறு ஃபுல்லா இருக்குன்ட்டு. சரி ஓகே. சாய் 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 ஐயப்பசாமி எப்படி உட்காருவாரு சொன்ன? உடனே செஞ்சு இங்க பாருங்க, ஐயப்பசாமி இப்படிதான் உட்காருவாரு. சாய் குட்டிக்கு என்னன்னா அங்க முட்டு கொடுத்தாதான் உட்கார முடியும். அதான் பின்னாடி மூட்டை மேல சாஞ்சிட்டு இருக்காங்க. ஏடா மறுவாதை எல்லாமே எந்திரிச்சு வந்துட்டேன். டை இங்க பாரு, டே நண்டு எனக்கு நண்டோட இது சென்டர் பார்ட் இருந்தா போதும். சரி ஓகே, நானும் களத்தில் இறங்க போகிறேன். எப்படி சாப்பிடணும் நண்டு? நண்டு எப்படிப்பா சாப்பிடணும்? சாப்பிட்டு காட்டுச்சலாம். ஐ ஐன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எங்க சாப்பிடுறது? கடிச்சு காட்டு, இந்த கடிச்சு காட்டு, கடிச்சு சாப்பிட்டு காட்டு. எதை இப்படி சொன்னியே? இப்படி பிச்சு எப்படி இப்படி பிச்சிடணுமா? அப்புறம் இல்ல நண்டு பரம்பரையா திங்கிற மாதிரி இவ்வளவு இதா நண்டுக்கு பேர் பார்த்துட்டு இருக்கான். சாப்பிடுவாங்க இப்படிதான் சாப்பிடணுமா செல்லம்? சரி அப்பா புரிஞ்சுதா? அப்பா கேளு. சரி, சேவல்னா யாரு, கோழினா யாரு? அப்பா, அம்மா, அக்கா, இல்ல தம்பி, சைனியா பையமா, நானு அக்கா பாட்டி எல்லாம் கோழி. சரண்யா பெரியமா தான் கோழி. சேவல்னா ஆணி நிலா பெரியம்மா விட்டுட்டோம். சேவல் அழகு நிலாவா? அழகு. இது சேவல்னா யாரு? நண்டுல நண்டுல ஐயோ செத்து போச்சுல. அதுதான் சேவல். குட்டி கோழியா ஆயிட்டு நான் முட்டை கோழியா இருக்கும்போது நான் வளர்த்து வருவேன். என்னவா? குட்டி கோழியா இருக்கும்போது நான் முட்டை கோழியா இருக்கும்போது வயிற்று வருவேன். இப்போ வளர்த்து வரும். நீங்க வளைக்கணும். எதை? அந்த முட்டையா? முட்டையை உடைக்கணும். பெரிய முட்டையை உடைச்சிருவோம். அப்புறமா உடைப்போமா? இப்ப முதல்ல எதை உடைச்சு சாப்பிடுவோம்?
இதை உடைச்சு சாப்பிடலாம். இங்க பாரு. என்னது இது? நண்டு. நண்டா? சரி.